ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 10 நாளாக நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஷீரடி போயிட்டு வந்தோம். அதனால் எங்களால் அந்த வீடியோ எதுவும் போட முடியல. வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா செடியெல்லாம் மல்லிகை செடியெல்லாம் பாருங்கள், இந்த பாருங்கள் காஞ்சி போய் நடுவில் காஞ்சி போயிட்டு ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு சில செடியெல்லாம் வந்து ஒரு 2-3 செடி வந்து செத்தே போயிடுச்சு. இந்த மாதிரி காஞ்சி போய் கொஞ்சம் துளிர் இருந்த இதில் மழையும் சரியாக இந்த பாண்டிச்சேரி பக்கம் இல்லை, அது அவ்வளோ இல்லை. அதனால் வந்து சுத்தமாக கொஞ்சமாவது ஒரு இதுவாவது இருந்தது. அதில் தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இதில் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் மீதி வந்து இந்த புண்ணாக்கு கரைசல், மணிலா புண்ணாக்கு கரைசலை வந்து போட்டு ஊற வச்சுருந்தேன் 2 நாளாக. நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நல்லா கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ செடிகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். இதை கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். அதில் பாருங்கள், இது எல்லாமே கொஞ்சம் இந்த ஒரு வாரத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா துளிர் எடுத்து இதுவாக இருக்கும்போது நான் இந்த இது உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். திக்காக இருந்தது, இன்னும் தண்ணி நிறைய விட்டு நல்லா அந்த கோலால் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இதை பாருங்கள் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மிளகாய் செடிக்கு கொடுக்குறேன். அடுத்து மாதுளம் செடி, இதை பாருங்கள் மாதுளம் இது எவ்வளோ இது விட்டுட்டு காய் விட்டுருக்கு, நிறையா பூக்கள் வந்து விட்டுருக்கு பாருங்கள். காய் விட்டுருக்காங்க. இது அணில் கடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கவர் பண்ணி வச்சுருப்பேன். இல்லைன்னா வந்து கொஞ்சம் அது மாதிரி தான் பண்ணுறாரு அவர். அடுத்து பாருங்கள் மல்லிகைப்பூ செடிக்கு இதை ஊற்றுறோம் பாருங்கள். இதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து கொஞ்சம் கலந்ததுனால இது ஏதோ பூச்சி தாக்கத்தில் இருந்தால் கூட அதை தடுத்து நிறுத்தும் இந்த இது வேப்பம் புண்ணாக்கு. இதெல்லாம் எதுவுமே வந்து மண்ணில் இருந்ததுனால, மண்ணில் சைடு வீட்டு பக்கத்தில் சைடில் இருக்கிற மண்ணில் இருந்ததுனால இது அழகாக வந்துட்டு காயாமல் கொள்ளாமல் அழகாக பச்சை பசையிலே இருந்து காயாமல் அந்த இருந்த செடியிலே இது மட்டும்லாம் காயாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. அதுக்கும் இந்த ஊற்றிருக்கோம் பாருங்கள். பாருங்கள், இந்த காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதில் வந்து இது ஊற்றுனா கொஞ்சம் துளிர் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் பச்சை துளிர் இதெல்லாம் இருக்குது. இதை பாருங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் சுத்தமாக இந்த இலைகள்லாம் கொட்டி அதிலே கொட்டிச்சுன்னா அது அதிலே மக்கி அது செடிக்கும் உரமாகும். நான் அந்த புண்ணாக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இதுவும் இது வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஊற்றுறேன். இது வந்து சம்பங்கி வந்து வயலட் கலர் சாமந்தி செடி இது பாருங்கள். அதனால் இதெல்லாம் காயவே இல்லை. நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா அழகாக வந்துடுச்சு. ரோஸ் செடி நீர் ரோஸ் இது வந்து வயலட் கலர் சாமந்தி. அதில் ஒரு கீரை தண்டு முளைச்சிருக்கு. இது வந்து ரோஸ் காஞ்சி போயிடுச்சு கொஞ்சம். இருந்தாலும் தண்ணி விடுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மஞ்சள் சாமந்தி, இது மஞ்சள் கலர் சாமந்தி வச்சுருக்கோம். அதுக்கும் அப்புறம் பாருங்கள், இது மஞ்சள் சாமந்தி. இது வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். அது என்ன கலருன்றது இவங்க பூ பூத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த சம்பங்கி, இது ஒரு மாதிரி ரோஸ் கலர், இதுவும் ஒரு மாதிரி எல்லோ கலர் இதுவும் வாங்கினேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. அந்த செடி தான் இது. இது வந்து எல்லோ ரோஸு. இதுவும் வாங்கி வச்சது தான்.
இதுவும் ஆன்லைனில் மூலமாக வாங்கி வச்ச சாமந்தி செடி தான். இது பூ பூத்ததுக்கப்புறமா நான் அதை காமிக்கிறேன். என்ன பைனாப்பிள் கூட வந்துட்டு இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டா அந்த இதை வெளியில் போட்டிருந்தாங்க. அதை நான் சரி சும்மா நட்டு வைக்கலாம்னு எடுத்து வந்து நட்டேன். இது கிட்டத்தட்ட அதை 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் மொத பூ வச்சுருக்கு பாருங்கள், காய் விட்டுருக்கு. அதை பாருங்கள், அந்த கலரே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பீர்க்கங்க கொடி. இது வந்து கொடி நாங்கள் இனிமேல் எடுத்து ஊருக்கு போனதுனால எதுவும் நம்ம கொடி பந்தல் அமைக்க முடியல. இப்போ இனிமேல் தான் நாங்கள் அதை பந்தல் வச்சு இந்த கயிறு கட்டி போடுவோம். வெண்டைக்காவும் காஞ்சி போய் இந்த ஒரு வெண்டைக்காயோடு அப்படியே ஒரு மாதிரி வதங்கி தொங்கிடுச்சு. இதுவும் இது எல்லாமே வந்து வெள்ளை கலர் சம்பங்கி. கத்திரிக்காய் இதுவும் ஒரு மாதிரி காஞ்சி போயிடுச்சுங்க ஊருக்கு போனதுனால. இதுவும் பார்ப்போம். இதுவும் ஆனால் கொஞ்சம் பச்சை லைட்டாக இருக்குது, துளிர்க்குதான்னு பார்ப்போம். இது வந்து கொத்து கொத்தாக பூக்கிற ரோஸ். இதுவும் காஞ்சி போய் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. டிசம்பர், இது சிகப்பு கலர் டிசம்பர். இதுவும் பாருங்கள் அந்த மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது.